எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதனால இவ ஒரு வேலை உண்டாயிருப்பாளா? என்னமா சொல்றீங்க? கல்யாணம் பாக்கி போனீங்க நடந்தது. இன்னும் முதலிலே முடியாது. ஏமா என்னமா சொல்றீங்க? ஏதாவது உனக்கு நம்ம அரசாங்க வைத்தியரை போட்டு அழைச்சு பார்த்தா சும்மா இருக்கிறீங்களா? பார்த்து விடுங்க முதல்ல. நான் பாக்குறேன். படிச்சுதான் வாங்குனீங்களா இல்ல காசு கொடுத்து வாங்குனீங்களா? இந்த கெட்டாஸ்கோப்பை யாருக்கு பார்க்கணும்? பேசிட்டு இவங்க தானே, அவங்கள போய் பாக்குறீங்க. எங்க தாரியா யாருப்ப காதுல மாட்டிக்கிறியா நீ?
மாசமாயிட்டாமல மேடம் என்னாச்சு? மேடம் என்ன ஆகுது மேடம் மேடம் என்ன மேடம் கை விட்டு பாரு. மேடம் என்ன பாவாடை உள்ள கை விட்டு பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியும் மேடம், நீங்க பாருங்க, நீங்க போடுங்க மேடம் கை. என்ன தேடுவீங்க? மாடு சரியா இருக்கு நான் தான் மேடம் இந்த காதுல வரும் மேடம் என்ன விஷயம் தெரியவில்லையா? உன்னை காண நான் ஓடோடி வந்தேன். என்னை பார்த்தால் வேண்டாம் நான் வெகு நாட்கள் ஆக வேண்டும் என்று உரைத்தாய். உன்னை கட்ட வேண்டும் என்னை பார்த்தவுடன் வாழ்ந்து இருந்து மழை வாந்தி எடுத்தது உண்மைதான். உண்மைதான். ஏன் தெரியுமா? எனக்கு என் வீட்டுல வந்து ஏழ்மைப்பட்ட குடும்பம். ஆமா. இவ்வளோ கஞ்ச குடிச்சு பழக்கமாயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் சாப்பிட்டேன்னா அதனால எனக்கு ஒத்துக்கிற அதெல்லாம் வாங்கிட்டு அது மட்டும் கிடையாதுங்க. இது பித்த வாங்கிட்டு பித்த வாந்தியா? அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, அடி சனிகாரி, அடி பித்த வாந்தியா? அது பித்த வாந்தி இல்லையடி, அது பிள்ளை அப்படிலாம் கிடையாது. உன் கனவுக்கு காரணம் யார்? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது.
உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து மனம் மாறி போனதென்ன மனதாலே நடிப்பதென்ன அடங்கி போத நாட்டு நடுவர்களே. அடி பாவி, உன்னை பார்த்து ஆசையாக இதுபோல் பெண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த உன் மீது ஆசைப்பட்டு உன்னை திருமணம் செய்தேன். ஆனால் எனக்கு நீ துரோகம் செய்து விட்டாய். இந்த தலைவருக்கு காரணம் யார்? சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது? சொல்ல முடியாதா? எப்படி அவன் அல்லவா பூசாரி மகள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் என்று எனக்கு நம்பிக்கை. அவன் நல்லவன் என்று எப்படி உனக்கு தெரியும்? அப்ப இவன் சொல்றது உண்மை என்றால் அவன் முகத்தை பார்க்கும்போதே தெரிகிறது அவன் நல்லவன் என்று. ஆனால் வந்த மருத்துவத்தால் தவறான போது நிறுத்துங்கள் அண்ணா. மருத்துவர் பொய் சொல்கின்றாரா? படித்து விட்டு MBBS படித்த டாக்டர் பொய் சொல்றாரு. அப்ப இவன் சொல்றது உண்மை, டாக்டர் சொல்றது பொய்யா? சொல்லு சொல்லு. நான் ஒரு பாவத்தையும் மரியாதை இந்த பாவத்தையும் செய்யவில்லை. ஏய், யாரை காதலிச்ச? அவரோட சேர்ந்து இந்த கரு வந்தது யாரு எனக்கு காரணம்? சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? இதயத்தை உனக்கு போட்டு சொல்லு யாரு? கூடா சொல்லு. என்னவென்று தெரிந்தால் இங்கு நடப்பதை வேலையாக இருக்கிறது. அதனால் யாரு மட்டும் கேட்காது. ஏய், சொல்ல முடியாதா? இல்லை என்றால் இருந்தது உன்னை கொண்டு விடுவேன். சொல்லு யாரு? ஊரறிய பாடட்டுமா நல்லவர்கள் வாழவே வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்க இலக்கண வாழ்க வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்க இலக்கண வாழ்க நிலவி நிலவு வந்ததென்று நீ விளக்கை அழைப்பேனா நெஞ்சிற்கு போதும் என்று நிலவை நான் வெறுப்பேனா திருக்கரை நடுவே நீதி நதி போல் ஓடுகிறேன் நான் பாடுகிறேன் வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்க இலக்கண வாழ்க அவன் யாருக்கு சொல்ல முடியுமா? தவறு செய்தவர்கள் தெரியல அப்படி என்றால் இந்த கனவுக்கு காரணம் யார்? யார் அவன்? சொல்ல முடியாதா? சொல்லு.
18 வயது முதல் ஒருவரை திருச்சி வந்தது உண்மைதான். காத்திருக்கிறியா? ஆனால் நாங்கள் இருவரும் மனதார காதலிப்பதை உடனால ஒரு தவறுமே செய்யவில்லைங்க. யார்? அது யார் தெரியுமா? யார்? அது உன்னுடைய அண்ணன். பாவி, நீயா இந்த செயலை செய்தாய்? நீயா என் மனைவியோடு சேர்ந்து உங்கள் இருவருக்கு உருவான கருவாயுது? அடா பாசக்காரா, அடா மோசக்காரா, அடா சதிகாரா, நீயாடா என் அண்ணன்? நீ சாப்பிட்டு எட்டு சோழரா, நான் சாப்பிடுறேன். பாவி, நாங்க உடனே தவறு செய்யலைங்க. உடனே காதலித்தோம். இதை நம்புங்க, இதை நம்புங்க. முதலில் என்ன உரைத்தாய்? நான் யாரும் காதலிக்கவில்லை என்று உரைத்தாய். ஆனால் இப்போது காதலித்து இருக்கு என்று உரைக்கின்றாய். எப்படி என்ன உரைக்கின்றாய்? நாங்கள் இருவரும் சேரவில்லை என்று உரைக்கின்றாயா? நீங்கள் இருவரும் சேர்ந்திருக்கின்றீர். கருவை காதலித்தது உண்மை. ஆனால் நாம் இருவரும் மனதாரத்தான் தான் நேசித்தோம். ஆனால் உடலால் ஒன்று சேரவில்லை. என் ஆசை காதலியை உனக்கு திருமணம் எதற்காக செய்து கொடுத்து இந்த பெண்ணை நடக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து என்று வாங்கிக் கொண்டாயே. தம்பிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். ஆகையால் என் ஆசையை அழித்துக் கொண்டு இந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். ஒன்று சேர்ந்து உடலால் ஒன்று சேரவில்லையா? அப்படி என்றால் இந்த கருவுக்கு காரணம் யார்? நீதான் இதற்கு காரணம். மகனுக்கு மகனாக பிறந்தனே என்று சொல்லணும். மகனே, அப்பா, உன்னுடைய சித்தப்பா தவறு செய்துட்டாப்பா. 28 ஆண்டு காலம் போயிட்டார். அந்த பரமேஸ்வரிக்காக உன்னுடைய தாய் அழைத்துக் கொண்டு முருகன் ஆலயம் போனப்பா. அப்படி முருகன் ஆலயம் போகும்பொழுது ஒரு 32 குழந்தை சத்தம் கேட்டேன். அப்போ ஆண் குழந்தை வைக்கிறது ஆசையா ஓடி போய் தூக்கணும்ப்பா. அந்த நேரத்தில் தான் உன் தாய்க்கு கர்ப்பம் ஏற்பாக குழந்தை பிறந்தது. உலகத்தை நம்பி வைக்கிறதுக்காக ஒரே ஒரு திருத்தம் 2 குழந்தை பிறந்தது என்று இந்த மாவிதா போய் சொல்லிட்டேன். எனக்கு பிறந்தபடி ஒரு குடும்பம் இருக்கவே கூடாது. இவங்களுக்கு பிறந்தது இல்லையா? இல்லை. யார் என்ன தெரியாத பாவி, என் மனைவி அறிந்து விட்டாயி. இனிமேல் நாட்டில் இருக்கிறது இந்த பெண்ணை கேட்டவுடனே அவளை நான் தான் காதலிக்கிற ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறேன். எங்கப்பா என்ன பேச விட்டீங்க? அந்த தம்பி வந்ததோ நம்முடைய அரண்மனையே சந்தோஷமாக குதூகலமா இருந்தது. நாட்டியமாடு வந்த நாட்டியக்காரியை என்னதான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் வாக்குறுதி தந்தீர்கள். உங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று தம்பி ஓடி வந்து என்ன வார்த்தை கூறினார்? அவளை கேட்க மத்திய பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினார். ஆனா அவனே பார்த்துவிட்டார். நாட்டின் பூசாரி மகள் ஆனந்திதான் என்று சொன்னதும் அந்த ஆனந்தியை திருமணம் செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்று சத்தியம் செய்து வாங்கிவிட்டானே. அப்படி ஆனந்தி கிடைக்கணும் என்றால் என்னை உயிரோடு பார்க்க முடியாது என்று தம்பி கூறினார்.
வருத்தப்படாதப்பா, வருத்தப்படாது. நீ பார்த்த பெண்ணுதான் அப்படி போயிட்டா. இனி வருத்தப்படாதப்பா, என் பிள்ளை நீ ஒருத்தன்தான். உனக்காக நான் பெண் பார்த்துட்டு வரப்பா. பாவியின் பிள்ளை ஆட்சியை ஒரு விளையாட்டாக முடித்திருக்கிறது. இனி முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து இந்த பெற்றெடுத்த தாய் இருந்தால் இந்த பாவிக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டிருக்குமா? எப்போதும் அதை அழைத்துக் கொண்டு போயிருக்கலாம் அல்லப்பா. போயிட்டீங்க அம்மா, அம்மா பத்தி மாசோ என்ன சுமந்தி எடுத்தே அம்மா. பத்தி மாதோ என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா. அதுக்கு முன்னாடி எல்லாமே தண்ணி இல்லாம ஆள்காட்டி இவர்களை போடிச்சு அப்பா சொல்லி கொடுத்து அன்றாட கூட குடிச்சு வாங்கி கொடுத்து ஏனம்மா பட வார்த்தை இல்ல அம்மா. ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ